ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் டொமேட்டோ ரைஸ் எப்படி பண்ணாலும் பார்க்கலாம். டொமேட்டோ ரைஸுக்கு 4 இல்லைனா 5 தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க. சிறிதளவு கருவேப்பிலை, மிளகாய், இஞ்சி, பூண்டு விழுது, எண்ணெய் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. தேவையான உப்பு, மிளகாய்த்தூள், பட்டைத்தூள் இல்லைனா பிரியாணி மசாலா இது மாதிரி எடுத்துக்கோங்க. அரிசி ஒரு டம்ளர் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 3 லிட்டர் குக்கரை அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கோங்க. அதில் பிரியாணி மசாலா போடுங்க. போட்டு லைட்டாக வணக்குங்க. அதுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்கிற ஆனியனை போட்டு அதையும் வணக்குங்க. ஆனியன் நல்லா வணங்கினதும் ரிமைனிங் இருக்கிற கறிவேப்பிலை, அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது, மிளகாய் அதெல்லாம் போட்டு லைட்டாக வணக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதும் லைட்டாக கொஞ்சம் சால்ட்டு போட்டு வணக்குங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வெட்டி வச்சிருந்த தக்காளிலாம் போட்டு நல்லா வணக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தேவையான அளவு எடுத்து வச்சுருந்த உப்பு, மிளகாய்த்தூள், இந்த பட்டைத்தூள் எல்லாம் போட்டு வணக்குங்க. இப்போ 1 கிளாஸ் அரிசினா 2 கிளாஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை இந்த வாட்டரை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இதில் சேர்த்தி, அப்புறம் இதில் வந்து சால்ட்டு, காரம் இந்த ரேஷியோ வந்து செக் பண்ணணும். செக் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த மூடி போட்டு மூடி 2 விசில் இல்லை 3 விசில் ரைஸை பொறுத்து விடுங்க. பிரியாணி ரைஸ் இந்த பாஸ்மதி சீரக சம்பானா 2 விசில் போதும். நம்ம ஆர்டினரி ரைஸில் செஞ்சிங்கன்னா ஒரு 3 விசில் விடுங்க. அவ்வளோதான், நமக்கு தேவையான சூடான தக்காளி சாதம் ரெடி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.